வெல்கம் டு ஹிதா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ நம்ம 12 டென்ஸில் நமக்கு மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக தேவையாக இருக்க 8 டென்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 8 டென்ஸே போதும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு, ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு. ஓகே, நாம் ஆல்ரெடி போன கிளாஸில் ஐன்ற சப்ஜெக்ட் வச்சு எல்லா டென்ஸையும் பார்த்தாச்சு. இப்போது ஹீ ஷீட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம், சிங்குலர் நவுன் வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், ஓகே, ஸ்ட்ரக்சர், டைம் லைன், டைம் ரெஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம், என்னென்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. போன கிளாஸை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான கிளாஸாக இருக்கும். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷனை லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சென்டென்ஸ் பார்த்தோமா? இது எல்லாத்தையும் இப்போ தமிழில் நீங்கள் மைண்ட்குள்ளே ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்கே இதுதான். போன கிளாஸில் நீங்கள் படித்ததை இங்கே ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஹீ ஷீட் கான்செப்ட்க்கு வந்தாச்சு. இது முடிஞ்சிடுச்சு, இந்த கான்செப்ட்குள்ளே வந்தாச்சு. ஹீ ஷீட் ப்ரொனவுனுக்கும் சிங்குலர் நவுனுக்கும் இஸ், வாஸ், ஹேஸ் இந்த மாதிரி வந்துடணும். இஸ், வாஸ், ஹேஸ். நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் என்ன சேர்ப்போம்? வெர்போட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ப்போம். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஹீனா அவன் இவன், ஷீ அவள் இவள், இட் அது இது. சிங்குலர் நவுன்னா ஒரே ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அனிமல், ஒரு திங்ஸை குறிக்கிறது. ராம், ரமா, ப்ரௌனி, அ கேட், அ கிட், அ மதர், அ டாக்டர், அ டீச்சர், இதெல்லாம் தான் சிங்குலர் நவுன். அதாவது ஒரே ஒரு பர்சனை பற்றி சொல்கிறது சிங்குலர் நவுன். இது வந்துடு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இஸ் சேர்க்கணும், பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ் சேர்க்கணும், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு ஹேஸ் சேர்க்கணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஹேஸ் சேர்க்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட்னா வெர்போட எண்டில் எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரியலாம், பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஹீ ஸ்லீப்ஸ். ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வெர்போட எண்டில் எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். எங்கே இஎஸ் சேர்ப்பீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஓல முடிகிற வார்த்தைகள் டூ, கோ, இந்த மாதிரி வெர்பு எல்லாம் ஓல முடியணும். ஓல முடிகிற வார்த்தைகளுக்கு இஎஸ் சேருங்க. ஓல முடியாமல் ஒயில முடிகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஸ்டடி, இந்த மாதிரி வார்த்தை ஒயில முடியும். ஒயில முடிகிற வார்த்தைகளுக்கு ஒய்யை கட் பண்ணிவிட்டு ஐ போட்டுட்டு இஎஸ் சேர்க்கணும். ஒய்யில் ஸ்டடினா ஸ்டடியில் ஒய்யை கட் பண்ணிவிட்டு ஐயை போட்டுட்டு இஎஸ் சேர்க்கணும். அந்த ஒய்யை கட் பண்ணிவிட்டு ஐ போட்டு இஎஸ் சேர்க்கணும். ஓகே, ஸோ வேறு எல்லா வார்த்தை இந்த ஓ அண்ட் ஒய்யில் முடியாத மற்ற வெர்பு எல்லாத்துக்குமே எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஓகேவா? அவன் படிக்கிறான், ஹீ ரீட்ஸ். அவன் தூங்குறான், ஹீ ஸ்லீப்ஸ். அவன் குடிக்கிறான், ஹீ ட்ரிங்க்ஸ். அவன் சாப்பிட்றான், ஹீ ஈட்ஸ். அதாவது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணோம்னா, தினமும் இல்லை வாரம் மாதம் இல்லை ரெகுலராக யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள், நம்மளோட ஹேபிட்ஸு, யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, அப்போ ஹீ ஸ்லீப்ஸ், அவன் தூங்குறான். ஹீ ஸ்லீப்ஸ் அட் 8 PM. அவன் 8 மணிக்கு தூங்குறான். அட்டுனா இக்குன்னு அர்த்தம், அது ஒரு ப்ரிப்போசிஷன். அட்டுக்கான மீனிங் இக்கு. ஹீ ஸ்லீப்ஸ் அட் 8 PM. அவன் 8 மணிக்கு தூங்குறான். ஹீ ஸ்லீப்ஸ் அட் 8 PM டெய்லி. அவன் தினமும் 8 மணிக்கு தூங்குறான். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்க நடுவில் வித்தியாசம் என்ன? அவன் பால் குடிக்கிறான்றது தமிழ், அவன் குடிக்கிறான் பால். அவன் குளிக்கிறான் இன்னைக்கு. அவன் ஆப்பிள் சாப்பிட்றான்றது அவன் சாப்பிட்றான் ஆப்பிள். அவன் குடிக்கிறான் தண்ணி. அவன் விளையாடுறான் ஓடி. இந்த மாதிரி உல்டாவாக சொன்னால் அதுதான் இங்கிலீஷ். ஓகே, ஸ்ட்ரைட்டாக சொன்னால் தமிழ். அது ஃபஸ்ட்டு யார் செஞ்சாங்களோ அவங்கள சொல்லிவிட்டு என்ன வேலை செய்யப்படுதோ ரெண்டாவதாக போட்டுட்டு ரிமைனிங் போர்ஷனை தேர்ட் போடுங்க, அவ்வளோதான் இங்கிலீஷ். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டில் முடிஞ்ச விஷயங்கள். நான் சாப்பிட்டேன், நான் எழுதிட்டேன், நான் செஞ்சிட்டேன், நான் ஓடிட்டேன், நான் உட்காந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் சிம்பிள் பாஸ்ட்டு. ஓகே, என்னென்னா இந்த சிம்பிள் பாஸ்ட்டில் டைமிங் இருக்கும். நேற்று, போன வாரம், போன மாதம், நேற்று நைட்டு, முந்தா நேற்று, இந்த மாதிரி சொல்கிறது. முந்தா நேற்றுனா டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு அர்த்தம். ஓகே ஓகே, ஸோ ஹீ ஸ்லேப்ட், அவன் தூங்கிட்டான். ஹீ ஸ்லேப்ட் அட் 8 PM. அவன் 8 மணிக்கு தூங்கிட்டான். ஹீ ஸ்லேப்ட் அட் 8 PM எஸ்டர்டே. அவன் நேற்று 8 மணிக்கு தூங்கிட்டான். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள் பாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சர். ஹி வில் ஸ்லீப், அவன் தூங்குவான். ஹி வில் ஈட், அவன் சாப்பிடுவான். ஹி வில் ரைட், அவன் எழுதுவான். ஹி வில் ஸ்லீப் அட் 8 PM. அவன் 8 மணிக்கு தூங்குவான். ஹி வில் ஈட் அட் 8 PM. அவன் 8 மணிக்கு சாப்பிடுவான். ஓகே, ஹி வில்
ப்ளே அட் 8 பிஎம். அவன் 8 மணிக்கு விளையாடுவான். இந்த மாதிரி சொல்கிறது. அதாவது யார் பண்ணுறாங்களோ அவன்றதால் தூங்குவன்றதுக்கான ஸ்லீப்பு. ஓகே, நடுவில் வில் சேர்த்திங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸு. ஓகே, ஹீ வில் ஈட். வில்லு சேர்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. யார் பண்ணுறாங்களோ என்ன வேலையோ, ஸோ அந்த பண்ணுறவங்களுக்கும் வேலைக்கும் நடுவில் வில் சேர்த்திங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஹீ வில் ஸ்லீப். அவன் தூங்குவான். ஹீ வில் ஸ்லீப் அட் 8 பிஎம். அவன் 8 மணிக்கு தூங்குவான். ஹீ வில் ஸ்லீப் அட் 8 பிஎம் டுமாரோ. அவன் நாளைக்கு 8 மணிக்கு தூங்குவான். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த ஃபோர்த் ஒன். அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த செகண்டில் என்ன நடக்குதோ அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்ததுன்னா இஸ் சேர்க்கணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஹீ இஸ் ஸ்லீப்பிங். அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். ஹீ இஸ் ஈட்டிங். அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் ட்ரிங்கிங். அவன் குடித்து கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் பிளேயிங். அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். ஸோ ஹீ இஸ் ஸ்லீப்பிங். அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் ஸ்லீப்பிங் நவ். அவன் இப்போது தூங்கி கொண்டிருக்கிறான். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பாஸ்டில் தொடர்ந்து நடந்த விஷயம். அதாவது சாப்பிட்டு கொண்டிருந்தேன், சாப்பிட்டு கொண்டிருந்தான், விளையாடி கொண்டிருந்தான், பேசி கொண்டிருந்தான், அப்படி சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். விளையாடினா, சாப்பிட்டான், போனான், வந்தான், சிம்பிள் பாஸ்ட். ஓகே, அதாவது செகண்ட் ஒன்னையும் இப்போ ஃபிஃப்த் ஒன்னையும் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். விளையாடினான், போனான், வந்தான், இது விளையாடிட்டு இருந்தான், போயிட்டு இருந்தான், வந்துட்டு இருந்தான், இவ்வளோதான். ஸோ சிம்பிள் பாஸ்ட்னா ஒரே வார்த்தையில் சொல்லுவோம். அதனால தான் அது பேரே சிம்பிள். இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃபியூச்சர் எல்லாமே வெர்பை ஒரே வார்த்தையில் தமிழில் சொல்லுவோம். எழுதுவேன், எழுதுறேன், எழுதிட்டேன், அவ்வளோதான். அதனால தான் அது பேரே சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள்னு வருது. ஓகே, ஸோ அவன் தூங்கி கொண்டிருந்தான். He was sleeping. அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். He was eating. அவன் விளையாடி கொண்டிருந்தான். He was playing. அவன் தூங்கி கொண்டிருந்தான். He was sleeping. அவன் 8 மணிக்கு தூங்கி கொண்டிருந்தான். He was sleeping at 8 p.m. அவன் நேற்று 8 மணிக்கு தூங்கி கொண்டிருந்தான். He was sleeping at 8 p.m. yesterday. Okay? ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது செய்து கொண்டிருப்பான், எழுதி கொண்டிருப்பான், படித்து கொண்டிருப்பான், கொண்டு இருப்பான் சொல்கிறது எல்லாமே ஃபியூச்சர் கண்டினியூஸ். எழுதுவான், படிப்பான், செய்வான்றது சிம்பிள் ஃபியூச்சர். ஒரே வார்த்தையில் எழுதுவான், பண்ணுவான், போவான், வருவான்னா சிம்பிள் ஃபியூச்சர். எழுதி கொண்டிருப்பான், படித்து கொண்டிருப்பான், செய்து கொண்டிருப்பான்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ ஹி வில் பி ஈட்டிங். அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். ஹி வில் பி ட்ரிங்கிங். அவன் குடித்து கொண்டிருப்பான். ஹி வில் பி பிளேயிங். அவன் விளையாடி கொண்டிருப்பான். ஸோ ஹி வில் பி ஸ்லீப்பிங். அவன் தூங்கி கொண்டிருப்பான். ஹி வில் பி ஸ்லீப்பிங் அட் 8 p.m. அவன் 8 மணிக்கு தூங்கி கொண்டிருப்பான். ஹி வில் பி ஸ்லீப்பிங் அட் 8 p.m. டுமாரோ. அவன் நாளை 8 மணிக்கு தூங்கி கொண்டிருப்பான். ஓகே, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய டாபிக். சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. சிம்பிள் பாஸ்ட்னா எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மார்னிங், லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர், இந்த மாதிரி டைமிங் சொல்லுவோம். ஆனால் அந்த எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் நைட் இந்த வார்த்தைகளே இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வராது. அதுக்கு பதிலாக ஆல்ரெடி, எட், நாட் எட், ஃபார், சின்ஸ், மெனி டைம்ஸ், சம்டைம்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டுமே கீவேர்ட்ஸாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தை வந்து அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணும். ஓகே, எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்டில் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த்லாம் நீங்கள் சொல்லலை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏற்கனவே பண்ணிட்டேன், இன்னும் பண்ணலை, நிறைய முறை பண்ணிட்டேன், சில சமயம் பண்ணுவேன், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. எப்போவுமே பண்ண மாட்டேன், இந்த மாதிரி சொல்கிறது. ஆல்ரெடி, நாட் எட், எட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதில்ல, அதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ தமிழில் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். அவன் தூங்குனா, அவன் விளையாடினா, அவன் போனா, அதுதான் சிம்பிள் பாஸ்ட். அவன் விளையாடி விட்டான், அவன் தூங்கி விட்டான், அவன் குடித்து விட்டான், இதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஹீ ஹேஸ் ரெட், அவன் படித்து விட்டான். ஹீ ஹேஸ் ட்ரங்கன், அவன் குடித்து விட்டான். ஹீ ஹேஸ் ரிட்டன், அவன் எழுதி விட்டான். ஹீ ஹேஸ் ஸ்லெப்ட், அவன் தூங்கி விட்டான். ஹீ ஹேஸ் ஸ்லெப்ட் ஆல்ரெடி, அவன் ஏற்கனவே தூங்கி விட்டான். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபைனல் ஒன். பாஸ்டில் தொடங்கின விஷயம் இன்னுமே ஆன்கோயிங்காக இருக்குது, அது இன்னும் முடியாமல் இருக்குன்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது காலையிலேருந்து படிச்சுட்ருக்கேன், நேற்றுலேருந்து விளையாடிட்டுருக்கேன், போன வாரத்துலேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ ஹாஸ் பீன் ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஹீ ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங், அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ஹீ ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 2 hours, அவன் 2 மணி நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறான். ஓகே,
நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார் எங்க யூஸ் பண்ணணும்னா 2 நாளா, 2 நிமிஷமா, 7 வாரமா, 7 நாளா, 7 மாசமா இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா டைமிங் சொன்னீங்கன்னா ஃபார். இதை தவிர்த்து காலையிலேருந்து, ஜூலைலேருந்து, ஜூலை 20லேருந்து, 2005லேருந்து இந்த மாதிரி எக்ஸாக்டாக டைமிங்கை சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டாஸ்க். இப்போ என்ன கொஷின் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போது ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மைண்ட்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் நாளைக்கு 8 மணிக்கு விளையாடி கொண்டிருப்பான். நான் ஏற்கனவே அந்த புத்தகத்தை வாசித்து விட்டேன். அவன் காலையிலிருந்து விளையாடி கொண்டிருக்கிறான். நான் தினமும் காலையில் ஆப்பிள் ஜூஸ் குடிப்பேன். நான் ஏற்கனவே ஆக்ராவிற்கு சென்றுள்ளேன். அவன் நாளை இதே நேரத்தில் தூங்கிக் கொண்டிருப்பான். நான் நேற்று என்னுடைய வேலை முடித்து விட்டேன். ஓகே, தேங்க்யூ.